வச்சுட்டு வந்த ஒழுங்கா கொடுக்க தெரியாது. மன்னிச்சிருங்க அத்தை. ஏய் நில்றி. வாயில வைக்க முடியல. நீ குடிச்சு எனக்கு நல்லதா கொண்டு வா. சரிங்க அத்தை. ஜாக்கெட்டை வாஷிங் மிஷின்ல போட்டியா? ஆமாங்க அத்தை. ஏசான துணியெல்லாம் கையில தவணி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அரசியல் இருக்க கல்லுக்குள்ள ஒழுங்கா பொறுக்க தெரியுதா உனக்கு? எத்தனை தடவை சொல்றது நைட்டே பார்த்துட்டு வலிக்கு வைனு. கிச்சனுக்கு போக முடியல. நோத்து அடிக்குது. ஏன் அத்தை தொட்டதுக்கெல்லாம் அடிச்சுட்டே இருக்கீங்க? கேக்குறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் ஒரு அளவுக்கு தான். ஓ என்ன பண்ணுவீங்க மகாராணி? சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க? யாருக்காச்சும் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? அப்ப கால் பண்ணுவீங்க. ஐயோ இல்லைங்க அத்தை. இல்ல இப்ப நீ கால் பண்ற. சாப்பாடு குக்கர்ல வச்சிருக்கல, 3 விசிலுக்கு 3 கால். நீ யாருக்கு வேணா கால் பண்ணிக்கோ. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். நீ எதுக்கு கால் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும்டி. காதல் கத்திரிக்காயில வேணான்னு சொன்னப்ப கேட்டியா? நீ ஏன் தெடிக்கிட்டு வாழ்க்கை தானே அனுபவி. ஒண்ணு. ஏ திவ்யா, எங்க வீட்டுல மாமியார் தொலை தாங்க முடியலடி. எப்படியாச்சும் எங்க வீட்டுல சொல்லி புரிய வேடி ப்ளீஸ். இன்னுமாடி மாமியாருக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க? வெளி உலகத்துக்கு வாங்கடி. வெயிட் பண்ணு, இப்பயே போலீஸ் கால் பண்றேன். உன்னை நான் பாத்துக்கிறேன். ஏய் என்னடி கதை பேசிட்டு இருக்கிற? உள்ளவா கழுவுறது கூட்டுறது விளக்குறது எல்லாம் கிடக்குது. ஹலோ. ஏ முதல்ல உன்னை பாரு, அப்புறம் என்ன பார்க்கலாம். வெயிடி போன 2. என்னங்க, நாளுக்கு நாள் உங்க அம்மா டார்ச்சர் தாங்க முடியல. ஏதாச்சும் பண்ணுங்க. ஏ அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு அப்பப்போ பிபி அதிகமாகி அப்படிதான் பேசுவாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? சரி இரு, வீட்டுக்கு வரும்போது தால் மிச்சர் வாங்கிட்டு வரவா இல்ல காரா மிச்சர் வாங்கிட்டு வரவா? ஒரு பாட்டில் ரசத்தை வாங்கிட்டு வா, 2 பேரும் குடிப்போம். வெயிடா போன. 3 விசிலு முடிஞ்சது. உனக்கு கொடுத்த 3 வாய்ப்பும் முடிஞ்சது. ஏய் குக்கருக்குள்ள வச்ச அரிசி மாதிரி நான் சொல்றத கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே பொத்திக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு சவுண்ட விட்ட ஒரே அடி. நான் இப்ப சொல்றத எப்பவும் மனசுல வச்சுக்க. நான் உன் மாமியார் மட்டும் இல்ல, இந்த வீட்டோட எஜமானி. நான் சொல்றது அந்த வீட்டுல எப்பவும் நடக்கும், நடக்கணும். சரியா? அத்தை, கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்மான்னு ஒண்ணு இருக்கு. நீங்க பண்ணதுக்கெல்லாம் அனுபவிக்கதான் போறீங்க. உங்களை வச்சு செய்ய ஒரு ஆள் வராமலையா போயிருவாங்க? என்ன செய்யவா? அதுக்கு நீ பிறந்து தாண்டி வரணும் மை டியர் மருமகளே. சின்னவனே இருடா. அதெல்லாம் என்ன மன்னிச்சிருமா. எங்க லவ் மேட்டர் தெரிஞ்சா நீ ஒத்துக்க மாட்டேன்னு தான் கல்யாணமே பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன். உங்க அப்பா தெரிஞ்ச என்ன ஆகுறது? அவர் முடிவெட்ட கூட தலை குனிய மாட்டாராடா. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா ஆக்ரோஷம் ஆயிடுவானே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி அநியாயம் பண்றீங்க? கேக்குற ஆள் நினைச்சிட்டீங்களா? மிச்சர் நவுத்து போய் மாத்தி கொடுங்க. எவ்வளோ ஒருத்தைய கூட்டிட்டு வந்து நிப்ப, உள்ளவா மகாராசான்னு சொல்லி வாழையில போட்டு விருந்து வைப்பேன் நினைச்சியா? நீ சோத்துக்கு பிச்சை தாண்டா எடுக்கணும். வெளியே போடா. இல்ல தண்டத்துக்கு ஒருத்தர் நிக்கிறா பாரு, அவளை விட்டு கடிக்க விட்டுருவேன். ஹலோ, என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலனா நாங்க என்ன ரோட்ல பிச்சை எடுப்போமா? என் புருஷன் கார்பரேஷன்ல வேலை பாக்குறான். மாசம் 30,000 ரூபாய் சம்பளம். நான் ஐடில வேலை பாக்குறேன். மந்த்லி 70K. நாங்க இப்ப வெளியே போனா கூட ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி சந்தோஷமா இருப்போம். வாடா போலாம். இல்ல அப்புறம் என் புருஷனோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் மார்க் ஷீட்டு, அதோட என் புருஷனுக்கு சேர வேண்டிய சொத்து பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. இப்பவே நாங்க கிளம்புறோம். உள்ள வாங்க. சாரி. அதிரடி இந்த குட்டி லேடி வழி விட்டு
கொஞ்சம் ஓரம் போட்டே. ஹரிணி ஹரிணி, சொல்லுங்க. இதை என் ரூம்ல வைக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? ஆமா, என்னது இது? பட்டாசுங்க. பட்டாசா? தீபாவளிக்கு தான் இன்னும் நிறைய நாள் இருக்கே. நான் எப்போ வாங்குற இடங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியராகவே வாங்கிட்டேன். ஆமா, எங்க வாங்குனீங்க? யூனிக் அண்ட் சேஃபான வெரைட்டியா இன்னோவேட்டிவ் பட்டாசுகளை தயாரிக்கிற இந்தியாஸ் நம்பர் 1 குழந்தைகளுக்கான ஃபேன்சி கிராக்கர்ஸ் பிராண்டான அஜந்தா கிராக்கர்ஸ்ல தான் நான் பட்டாசு வாங்கினேன். அஜந்தா கிராக்கர்ஸா? புது கடையாங்க? புதுசெல்லாம் இல்லைங்க, இது இவங்களுக்கு 50வது வருஷம். சொந்தமா இவங்களே தயாரிக்கிறதுனால டைரக்டா இவங்க கிட்டயே குறைஞ்ச விலைக்கு நிறைய பட்டாசு வாங்க முடியும். ஓ, இது எப்படி வாங்குனீங்க? www.ajantafireworks.inங்கிற வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 9442261118ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்ல 8903494761ங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அஜந்தா 2024ங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ற இஎம்ஐ ராணி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மாமியார் கொடுமை, மாமியார் ராக்கு, மருமகள் சாக்கு. பா, குட் மார்னிங். தம்பி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் நானா. காஃபி போட எவ்வளவு நேரம் அடி? ஏய், காஃபி ஆட்டியா? பாதாம் பால்மா. என்ன ஐடி மருமகளே, வந்த நாளே 7 மணி வரைக்கும் தூக்கமா? மாமா, நீங்க கேட்ட மிளகாத்தூள் ஜூஸ் மாமா. இன்னைக்காச்சும் காஃபி நல்லா இருக்குமா? உங்க காஃபியை குடிச்சு பார்த்துட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். ஏன் காஃபின்னு கேட்டாலே போட்டு தர போறாங்க, ஏன் அதிகாரம் பண்றீங்க? அப்புறத்துக்கு மருமகளா வந்துட்டா எல்லா வேலையும் செய்யணும். நீயும் ஒண்ணு ஸ்பெஷல் இல்ல, நீயும் எல்லா வேலையும் செய்யணும். இப்ப நான் குளிக்கணும், ஹீட் போடு போ. முடியாதுன்னு சொன்னா ஹீட்டர் வேணுமா? நான் போட்டுட்டு சொல்றேன். சீக்கிரம் கழுவிட்டு வா, துணி நிறைய கிடக்கு, துவைக்கணும். பெனாயில் போட்டு தானே துடைக்கிற? ஆமாங்க அத்தை. சோஃபா பக்கத்துல இல்ல பாரு, அழுக்கா இருக்கு. நகட்டி தொட. சரிங்க அத்தை. என்னங்க லஞ்ச்? மிச்சர் வச்சிட்டியா? குக்கருக்குள்ளேயே வச்சுட்டேங்க. சாயங்காலம் வரும்போது முந்திரி போட்ட மிச்சர் வாங்கி. ஏன் உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க? பழகிருச்சுங்க. இல்ல, பழக்கிட்டாங்க. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம்ல? அவர்கிட்ட சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது? ஏன் எதுக்கு சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்க? டேய், நான் இவள மருமகளா பாக்கலடா, மகளா பாக்குறேன். அதனாலதான் இவ தப்பு பண்ணும்போதெல்லாம் சின்ன சின்ன கண்டிக்கிறேன். நீ என்னமோ போமா, நான் இனிமே உன்னை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். இந்த வீட்டுல யாரோ மாதிரி இருந்துட்டு போறேன். எதுக்குமா அழுகுற? உனக்கு யாரா அம்மா? அவளுக்கு? அவளுக்கும் அம்மா மாதிரி தான். அப்புறம் என்ன அம்மாட்ட புதுசா கேள்வி கேக்குற? சரி, இனிமேலாச்சும் அம்மாவை புரிஞ்சு நடந்துகிட்டு இருந்துக்க. சும்மா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காது. ஹரிஷ், அம்மா உனக்கு கிச்சன்ல மிச்சர் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டுரு. சரி, லவ் யூ மா. வேற யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா? இல்லைங்க. ஆமா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. ஏன் நீங்க வந்ததுல இருந்து அத்தைக்கும் உங்களுக்கும் ஆகவே மாட்டேங்குது? அவங்க என்னதானே டார்ச்சர் பண்றாங்க, உங்களை இல்ல? எனக்கு யாரு மாமியாரா வரப்போறாங்கிறது தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க மேல எனக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. ஏன்? அதுக்கு காரணம் எங்க அம்மா தான். உங்க அம்மாவா? என்னம்மா மணி பாரு 10க்கு மேல ஆச்சு. இப்படி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா உன் மாமியார் வீட்லயே போய் இதே பழக்கம் தானே வரும். எதுக்கு போய் பல்ல விளக்கு? இப்படி தங்க இருக்கு. கேவலமா இருக்குமா? நீ செஞ்சது எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி உன் மாமியார் வீட்டுல போய் சமைச்சு வச்சுன்னு வச்சுக்கோ, தின மட்டும் தூணு காரி உன் மூஞ்சிலே துப்புவாங்க.
போய் ஒழுங்கா சமையல் பண்ற வழியை பாரு. மிக்ஸி ஜார்ல போய் சமைச்சு வச்சிருக்கேன். என்ன இந்த மாதிரி கூட்டுற? நல்லா குடிச்சு அழுத்தி கூட்ட வேண்டாமா? இந்த மாதிரி போய் உன் மாமியார் வீட்டுல கூட்டினே வச்சுக்கோ. இந்த விளக்கம் பார்த்தாலே உன்னை சாத்துவா. மாமியார் 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 நீ சொல்ற மாதிரி மாமியார் மட்டும் எனக்கு அமைஞ்சது அவளை கடிச்சு தூண்டு துப்பிடுவேன். அப்ப இருந்தே மாமியார்னு டாபிக் எடுத்தாலே செம்ம காண்டாகும். சொல்லி வச்ச மாதிரி எனக்கு வாச்ச மாமியாரும் பயங்கர டாக்ஸிக். இனிமேல் இந்த வீட்டுல என்னென்னலாம் வெடிக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. என்ன மருமகளா, ஊசி புட்டாசுக்கு இப்படி அலறீங்க? என் வீட்லயே வெடி வெடிக்கிற பத்தி பேசிட்டு இருக்கியா? ஏய் 2K மருமகளே, நான் சிஎம் பிஎம்ஏ பாத்துட்டு வந்தபடி நீங்க எல்லாம் என்ன சில்லு வண்டுக? போனா போகட்டும் வீட்டுக்குள்ள விட்டா இங்க இருக்கிறவளே பேசி மாத்த பாக்குற நீ? தப்பு தானே? நீ என்ன பண்ற? ஒன்றரை சொல்ல இப்பவே பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிற. புரியல? என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க? உங்க வீட்டுல இருந்து ஓடி வந்துருவா? என் வீட்டுல வச்சு அவளை பாத்துக்கணுமா? என் வீடு என்ன சத்திரமா சாவடியா? ஒழுங்கா வந்து கூட்டு போயிருங்க, இல்ல உங்க வீட்டுக்கே வந்து நான் அடிச்சிருவேன். நேரம் உன் கழுத்தை புடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு போறதுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதோ பார்ட் 2ல பாப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு இங்க கிளிக் பண்ணுங்க.